ஹாய் ஹலோ நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்டிஎம்எல்ல எப்படி ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அதில் இன்புட் வேல்யூ எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக எப்படி ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி எப்படி ஒரு இன்புட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஹெச்டிஎம்எல்ல பேசிக் டேக்ஸ் எல்லாமே போட்டாச்சு. பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார்ம் டேக்கு ஓப்பன் பண்ணி அதில் 2 ஆட்ரிபியூட் இருக்குது, மெயினான ஆட்ரிபியூட்டு. ஒன்று மெத்தடு, இன்னொன்று ஆக்ஷனு. ஸோ மெத்தடுங்கிறது கெட்டுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். கெட்டு போஸ்ட்டு அப்படின்னு 2 வேல்யூ மெத்தடுக்கு இருக்குது. ஸோ போஸ்ட்டுனா என்ன, ஹெட்டுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் லேட்டராக சொல்லித்தரேன். ஸோ இது பேசிக்காக ஃபார்ம் டேக் எப்படி க்ரியேட் பண்ணுறது மட்டும் இப்போ பார்ப்போம். ஸோ இதை ஆக்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு ஹெச்டிஎம்எல் டேக்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிஹெச்பி ஃபைலை தான் ஒரு ஆக்ஷனுக்கு நம்ம கொடுத்தா ஒரு கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் இது ஒரு சாம்பிளுக்காக நான் ஹெச்டிஎம்எல்னு நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபைல் கொடுக்கணும். ஆனால் இங்கே இது எதுக்காக அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, ஸோ நான் இன்புட்டில் ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணுறேன், நேம்னு. ஸோ அதில் என்னோடய நேம் அடித்து அதில் நான் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணேன்னா அதோட ஆக்ஷன், அதாவது டேட்டாபேஸில் எந்த டேபிளில் என்னோடய நேம் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத நான் இந்த ஆக்ஷனுங்கிற பேஜில் எழுதியிருப்பேன். ஸோ அந்த ஆக்ஷன் பேஜ் வந்து ஒரு பிஹெச்பி பேஜாக இருக்கும். ஏன்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பிஹெச்பியில் எழுதலாம், இல்லை பைத்தானில் எழுதலாம். பட் ஆனால் பிஹெச்பியில் நம்ம எழுதுகிறப்ப அந்த பேஜை இங்கே கொடுக்கணும். என்ன நேமோ அந்த நேம் கொடுத்தோம்னா, போஸ்ட் மெத்தடில் கொடுத்தோம்னா, இல்லை கெட் மெத்தடில் கொடுத்தோம்னா, இந்த ஆக்ஷன், அதாவது நம்ம என்ட்ரு பண்ணுற வேல்யூ இந்த பேஜுக்கு போய், ஸோ இந்த பேஜிலேருந்து டைரெக்டாக டேட்டா பேஸுக்கு போகும். அதனால தான் இந்த ஆக்ஷனுங்கிற பேஜில் அந்த பேஜோட லிங்க் கொடுக்குறோம். ஸோ அதை நான் லேட்டராக ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே சொல்லித்தரேன். அதே மாதிரி கெட் மெத்தடு, போஸ்ட் மெத்தட் என்ன டிஃப்ரென்ஸ்னு அதில் நல்லா சொல்லித்தரேன். இதில் பேசிக்காக இன்புட் டேக் மட்டும் பார்க்கலாம் இப்போ. ஸோ என்டர் நேமு இன்புட் டேக்கில் யூஸ் பண்ணி தான் எப்போவுமே இன்புட் டேக் பார்த்திங்கன்னா நிறைய வேல்யூ என்ட்ரு பண்ணலாம். ஸோ டைப் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம், இல்லை நம்பரு, அந்த மாதிரி நிறையா டைப் மாற்றிக்கலாம். இப்போது இந்த நேமு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேமுங்கிற உள்ளே கொடுக்குற வேல்யூ மேட்ச் பண்ணி தான் டேட்டாபேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுற வேல்யூ எடுப்போம். ஸோ இந்த நேமுங்கிற அட்ரிபியூட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேமுக்குள்ளே ஒரு இன்புட்டு, நீங்கள் அதில் என்ன டைப் பண்ணாலும் வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த பேசிக் ஃபார்ம் தான் டேட்டாபேஸில் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தோம்னா, ஸோ அதே தான் பேக்ரவுண்ட் கலர் கிரேன்னு கொடுத்துருக்கோம். கெட் மெத்தட் தான் கொடுத்துருக்கோம். ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ஃபைல் கொடுத்துருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா டைப்புங்கிற செகண்ட் இன்புட்டுக்கு நம்ம நம்பர்னு கொடுத்துருக்கோம். அதாவது ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு இதில் நேமு, அதோட சைஸு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 70 அப்படின்னு 70 கேரக்டர்ஸ் வந்து இன்புட்டாக கொடுக்கலாம். மேக்ஸிமம் லென்த்து கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஃபால்ட்டாக இப்போ அந்த இன்புட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். அதுதான் இந்த சுபாஷ் நான் கொடுத்துருக்கேன். நேம் வந்து டிஃபால்ட்டாகவே சுபாஷ்ங்கிற வேல்யூ வந்து எடுத்துக்கும். பட் நான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிசேபிள்டுன்னு கொடுத்துருக்கேன். இந்த டிசேபிள்டு எதுக்காக யூஸ் ஆகும்னா, அந்த இன்புட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிசேபிள்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த இன்புட் ஃபீல்டு வந்து டிசேபிள்டு ஆகிடும். ஸோ அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நான் சும்மா சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை எடுத்துருங்க.
உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் டிசபிள்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அடுத்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா வேல்யூ மேக்ஸிமம் லென்த் அதே தான் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இதில் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா டைப் வந்து நம்பர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் கேட்கலாம் டெக்ஸ்ட் இன்புட்டாக கொடுக்க முடியுமான்னு. கொடுக்கலாம், பட் ஆனால் அக்செப்ட் பண்ணாது. அடுத்ததில் நேமு சைஸ் நான் 10ன்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எப்படின்னு. ஸோ இப்போ பாருங்கள், நான் இதில் டிஃபால்ட்டாக சுபாஷின்னு கொடுத்ததுனால சுபாஷின்னு வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதை டிசபிள்டாக இருக்குது, அந்த டிசபிள்டுங்கிற வேர்டை தூக்கிட்டிங்கன்னா இது எனபிள் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 70 கேரக்டர்ஸ் வரலும் நீங்கள் நேம் டைப் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ அப் அண்ட் டவுனுக்கு சின்னதாக இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ இதில் நியூமெரிக்கல் வேல்யூ தான் என்ட்ரு பண்ண முடியும் உங்களால். டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா என்ட்ரு ஆகாது, நம்பர்ஸ் தான் அக்செப்டட். ஸோ இது மாதிரி நீங்கள் 10 நம்பர் வரலும் டைப் பண்ணலாம். இப்போ தேர்ட் ப்ரோக்ராம் போகலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு ஃபார்மில் கான்செப்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து நான் டெக்ஸ்ட்டோ இல்லை நம்பரோ கொடுக்கல, பாஸ்வேர்டுன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா அதோட சைஸ் நான் 25ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் பாஸ்வேர்டுன்னு கொடுத்ததுனால அந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதில் கொடுக்குற வேல்யூ கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அதை ஹைட் பண்ணி வைக்கணும். ஏன்னா பாஸ்வேர்டு நீங்கள் எப்போ அடித்தாலும் அது அந்த யூஸருக்கு மட்டும்தான் தெரியணும், பக்கத்தில் இருக்க அனதர் பர்சனுக்கு தெரியக்கூடாது. ஸோ அதனால் அந்த இன்புட் ஃபீல்டில் நீங்கள் வந்து டைப் வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஹைட் ஆகி காட்டும், அந்த வேல்யூ வந்து வெளியே காட்டாது, டிஸ்பிளேயில் காட்டாது. ஸோ இதுதான் இந்த இன்புட் பாஸ்வேர்டோட ஒரு ஸ்பெஷலு. ஸோ நீங்கள் எப்போ பாஸ்வேர்டு ஹைட் பண்ணணுன்னாலும் நீங்கள் பாஸ்வேர்டு டைப் யூஸ் பண்ணி தான் அந்த பாஸ்வேர்டுக்கான ஃபீல்டை இன்புட் ஃபீல்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் பெஸ்ட்டு வே. ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் இந்த டெக்ஸ்ட் ஏரியா எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா ஒரு மெசேஜ் ஒரு 2 or 3 லைன்ஸ் வந்து மெசேஜ் டைப் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அட்ரஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அட்ரஸோட ஃபீல்டுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் ஏரியா வந்து யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ ரோ காலமு இந்த wrapங்கிற அட்ரிபியூட்டு இதெல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். wrapக்கு என்ன அட்ரிபியூட்டுக்கு வேல்யூ கொடுக்கணும்னு நான் கொடுத்துருக்கேன். மேலே டிஃபால்ட்டாகவே நான் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த வேல்யூ வந்து கேகே நகர் நாட் ஸ்ட்ரீட் சென்னை அப்படின்னு சும்மா கொடுத்துருக்கேன். இது வந்து டிஃபால்ட்டாக அங்கே இருக்கும். ஸோ அதை நீங்கள் டெலிட் பண்ணிட்டு இதில் இது கொடுக்கலன்னா அது எம்டியாக இருக்கும், நீங்களே டைப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த ஃபீல்டோட இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ நான் அட்ரஸ் வந்து டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருக்கேன், அதை டெலிட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸோ அவங்களோட வேல்யூ வந்து வந்துடும். சாரி, இங்கே பாருங்கள், நான் ரீடு ஒன்லின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் வேல்யூ என்ட்ரு பண்ண முடியல. இந்த ரீடு ஒன்லியை டெலீட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் டெலிட் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ நீங்கள் அப்புறம் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணும். இப்போ இந்த ரீடு ஒன்லிங்கிற வேல்யூ எதுக்கு போட்டோம்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அந்த இன்புட் ஃபீல்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னா ரீடு ஒன்லின்னு அந்த ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரீடு ஒன்லியாக இருக்கும், அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் செக் பாக்ஸ் இன்புட் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 செக் பாக்ஸோட
இன்புட் கொடுத்துருக்கோம், அதுக்கு லேபிள் கொடுத்துருக்கோம். லேபிள்னால் அந்த செக் பாக்ஸுக்கு நெக்ஸ்ட்டாக அடுத்ததாக என்ன டெக்ஸ்ட் வரணும் அப்படிங்கிறது தான் லேபிள். இன்புட்டுக்குமே நீங்கள் லேபிள் வேல்யூ கொடுத்துக்கலாம். நேமு இல்லை அட்ரஸ்ஸு இது இந்த மாதிரி லேபிள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் செக் பாக்ஸு கொடுத்துருக்கேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் லேபிளுங்கிறது. செக் பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை எடுத்துக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, இந்த டேப் இண்டெக்ஸ். ஸோ இந்த டேப் இண்டெக்ஸ் நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்கேன், ரெண்டாவதுக்கு 3ன்னு கொடுத்துருக்கேன், மூணாவதுக்கு 2ன்னு கொடுத்துருக்கேன். இந்த டேப் இண்டெக்ஸ்னால் என்னென்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ டேப் இண்டெக்ஸ் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு மவுஸ் வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, சில பேர்த்துக்கிட்ட மவுஸ் ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ அதனால் என்ன டிஃபால்ட்டாக டெவலப்பர் எப்படி டெவலப் பண்ணணும்னா, அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கீபோர்ட்லேருந்தே உங்களோட வெப்பேஜில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த டேப் இண்டெக்ஸ். இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, டேபு பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் 1ன்னு கொடுத்ததுனால பிளேயிங்க்கு போகும். செகண்ட் டைம் நீங்கள் டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப லிசனிங்க்கு தான் போகும், ஏன்னா அதுக்கு தான் டேப் இண்டெக்ஸ் வேல்யூ 2ன்னு கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3, ஸோ அதுதான் செகண்டுக்கு போகும். ஸோ இந்த டேப் இண்டெக்ஸும் டெவலப் பண்ணுறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதையுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன். ரேடியோ பட்டனும் ஒரு சாய்ஸ் சூஸ் பண்ணுறது தான். ஸோ இதுலேயுமே நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுதான் இன்புட்டாக எடுத்துக்கும். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரேடியோ பட்டனுக்கும் செக் பாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து நீங்கள் ஒரே டைமில் 2 வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 3 வேல்யூமே கூட சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ரேடியோ பட்டனுங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எப்போவுமே சூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிற காலத்தில் 2ல் 1 தான் கிளிக் பண்ண முடியும். ஸோ அதனால் ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுடைய நீங்கள் யூசர் டேக் வாங்குகிற இன்புட் வந்து மல்டிபிள் சாய்ஸில் இருக்கணும், நான் கிரிக்கெட்டு விளையாட பிடிக்கும், புக்கும் படிப்பேன் அப்படிங்கிறப்ப 2 சாய்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி 2 சாய்ஸ் 3 சாய்ஸ் கிளிக் பண்ணுற இடத்துல நீங்கள் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அது எல்லாமே டெவலப் பண்ணுறப்போ உங்களுக்கே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எதுக்கு எந்த இன்புட் கொடுக்குறதுங்கிறது. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ ஸோ 7th ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா காம்போ பாக்ஸ். இப்போ இந்த காம்போ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு வேல்யூ கீழே ட்ராப் டவுனில் வரும். ஸோ அதுலேருந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ப்ரோக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் முத்துன்னு ஒரு ட்ராப் டவுன் ஆப்ஷன் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நேம் வருது, ட்ராப் டவுன் பட்டன். இதை பேசிக்காக ஒரு ட்ராப் டவுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முத்துங்கிறது செலக்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன செலக்ட் ஆகணுங்கிறது நம்ம இங்கே கொடுக்கலாம். செலக்டட் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்தீங்கன்னா முத்து தான் செலக்டடாக இருக்கும். ஸோ இதை தூக்கி நீங்கள் பிரபுவில் கொடுத்து செலக்டடுங்கிற வேர்டை மாற்றிட்டிங்கன்னா பிரபு தான் செலக்டடாக இருக்கும். ஸோ இதுதான் காம்போ பாக்ஸ். இதில் கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா அதை தான் இன்புட்டாக எடுத்துக்கும். இதெல்லாமே ஃபார்மில் ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஃபுல் ஃபார்ம் க்ரியேட் பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி என்னென்ன டேக் யூஸ் பண்ணுறாங்க, செலக்ட் டேக் யூஸ் பண்ணணும், அதில் ஆப்ஷனுக்கு என்னென்ன ஆப்ஷன் டேக்கில் யூஸ் பண்ணணும், அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் இப்போ பார்க்கலாம்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த காம்போ பாக்ஸ்லேயே ஒரு குரூப்புக்குள்ளே இன்னொரு குரூப்பு. ஸோ பாய்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் லிஸ்ட்டும் உள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இது எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். பாய்ஸ் லிஸ்ட்னு ஃபஸ்ட்டு சுபாஷ், ராஜு, முத்து, பிரபான்னு கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் லிஸ்ட்னு இன்னொரு லிஸ்ட்டு தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 லிஸ்ட்டுமே நீங்கள் உள்ள ஆப்ஷனாக கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து சூஸ் பண்ணி வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ காம்போ பாக்ஸில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமானது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட்டில் நான் சப்மிட்னு டைப் கொடுத்துருக்கேன், வேல்யூ சென்ட்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வேல்யூ சென்ட்டுங்கிறது அங்கே டிஸ்பிளே ஆகிற ஒரு வேல்யூ, அதனால் இது கொடுத்துருக்கேன். இன்புட்டில் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன், நேம் வந்து எஃப் நேமாக கொடுத்துருக்கேன். சைஸு 25 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். போஸ்ட் மெத்தடு வந்து கெட் மெத்தடில் கொடுத்துருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைப் வந்து ரீசெட்டுன்னு கொடுத்துருக்கேன், வேல்யூ வந்து கிளியர்னு கொடுத்துருக்கேன். இதோட அவுட்புட் பார்த்தால தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேமு டைப் பண்ணுறேன். நான் டைப் பண்ணுற நேம் வந்து நேமு கிளியர்னு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கிளியர் ஆகிடும். சென்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து கெட் மெத்தட் வழியாக இந்த ஆக்ஷனுங்கிற பேஜுக்கு போகும். ஸோ இதுதான் பேசிக்காக ஃபார்மில் நடக்கிற விஷயம். ஸோ இந்த சப்மிட் பட்டனு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஃபார்மில் கடைசியாக உங்களோட ஃபார்மை சப்மிட் பண்ணுவீங்க, அது வந்து டேட்டா பேஸுக்கு போய் கனெக்ட் ஆகி டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். இதுதான் ஃபார்மோட ஒரு பேசிக்கான ஒரு மெத்தடு. ஸோ இது நான் எப்படி டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது அது எல்லாமே அப்கமிங் லெசனில் கொடுக்குறேன். PHP ப்ரோக்ராம் கற்றுக்கணும், சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா தான் டேட்டா பேஸில் எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் PHP ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதையும் வாட்ச் பண்ணுங்கள். டேட்டா பேஸில் எப்படி டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். டேட்டா ஃபீல்டு. இதில் என்ன டேட்டா ஃபீல்டுன்னு நான் கொடுத்துருக்கேன்னா, இந்த டேட்டா ஃபீல்டு டேகுக்குள்ளே என்னெல்லாம் நீங்கள் இன்புட்டு கொடுத்தாலும் அது ஒரு பாக்ஸாக காட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யுவர் ஹாபி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், அது வந்து அலைனில் டாப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் அதோட அவுட்புட் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், இது ஒரு பாக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கும். இந்த பாக்ஸுக்குள்ளே இதுதான் ஃபீல்டு செட்டு. இது ஒரு செட்டாக பிரித்து அதுக்கு ஒரு ஹெட்டிங்கு. ஸோ இது எல்லாமே என்னோடய டெலிகிராம் சேனலில் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் எல்லாமே டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கலரோ இல்லை ஃபார்மில் டைப் மாற்றுறதோ இல்லை வேல்யூ மாற்றுறதோ மாற்றி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதோட இந்த HTML ஃபார்ம்ஸ் வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.